This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நெல்லை அருகே இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தில் சிறுத்தை சுற்றித் திரிவதற்கான அடையாளங்கள் தென்பட்டிருக்கின்றன. வனத்துறை சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய இந்த பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையோரப் பகுதிகளில் அவ்வப்போது வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இந்த பகுதியில் கரடி மற்றும் மற்ற வனவிலங்குகள் வருவது போல சிறுத்தை நடமாட்டம் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. விவசாயிக்கு சொந்தமான 2 ஆடுகளை சிறுத்தையானது அடித்து சேதப்படுத்தியிருக்கிறது, காயப்படுத்தியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அது சிறுத்தை தான் தாக்கியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அம்பாசமுத்திரம் புலிகள் சரணாலயத்தின் துணை இயக்குநர் இளையராஜா தலைமையில் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த வேம்பயாபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்றொரு ஊர்களிலும் இந்த குழு வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தவிர அந்த பகுதியில் 2 குழுக்கள் என்பது 2 கூண்டுகளும் அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுக்கள் அந்த கூண்டுகளுக்கு அருகேயே அந்த கிராம மக்கள் பகுதி இருக்கக்கூடிய பகுதியிலும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்றால் இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் என்பதால் அதிக அளவு பொதுவாகவே வனவிலங்கு நடமாட்டம் இருக்கும். ஆனால் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சிறுத்தை நடமாட்டம் என்பது இந்த பகுதியில் தென்பட்டிருக்கிறது. ஆகையால் தற்போது வனவிலங்கு சேதப்பட்டிருக்க போல பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வனத்துறை சார்பாக இந்த கிராம மக்களுக்கு அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் பொதுவாக இந்த கிராமமே தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகம் வெளியே நடமாட வேண்டாம், இரவு நேரங்களில் மின்விளக்குகளை போட்டு வைத்துக் கொள்ளவும் எனவும் வனத்துறை தரப்பில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கிராமங்களில் தற்போது வனத்துறை அதிகாரிகளும் வனத்துறை குழுவினரும் தொடர்ந்து முகாமிட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தற்போது 2 கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு கூண்டு திருநெல்வேலியிலிருந்து தற்போது கொண்டு வரும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் 3 கூண்டுகளை வைத்து இந்த சிறுத்தையை பிடிக்க தேவையான நடவடிக்கைகளை வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதி முழுவதும் தற்போது சிசிடிவி கேமராக்கள் பொருத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான பணிகளையும் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களை கேட்கும் போதில் ஏற்கனவே வனவிலங்குகளாக அவ்வப்போது நாங்கள் எங்களுடைய உடைமைகள் இழந்து வருகிறோம். ஆக இப்பொழுதும் இந்த வனவிலங்கு எங்களுடைய ஆடுகள் மற்றும் கால்நடைகளை சேதப்படுத்தி இருக்கிறது. அதுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி என்பது மக்கள் வெறிச்சோடி காணக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த பகுதியை பார்த்தாலும் பொதுமக்கள் இல்லாத அந்த சாலைகள் தான் அந்த கிராமம் முழுவதும் காட்சியளிக்கிறது. தொடர்ந்து வனத்துறை சார்பாக இந்த கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலை அல்லது நாளைக்குள் இந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த சிறுத்தையை பிடிக்கும் பொழுதுதான் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இணைப்பில் இருங்க மருது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.